மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் பள்ளி சுற்றுச்சுவர் மீது தண்ணீர் லாரி மோதியதில் 7 வயது சிறுமி உயிரிழந்தார். சம்பவத்தை கண்டித்து மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நாகேந்திரனிடம் கேட்கலாம். நாகேந்திரன், இந்த விபத்து எப்படி நடந்துச்சு? உயிரிழந்த மாணவி யாரு? மக்களின் கோரிக்கை என்னவாக இருக்கிறது? மணிமாறன், மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் ஊராட்சி ஒன்றிய ஆரம்ப பள்ளியில் 7 வயது சிறுமி இந்த கட்டட சுவர் விழுந்துதான் உயிரிழந்தாங்க. அந்த இடத்துல இருக்கோம். தற்போது இந்த பகுதியை நீங்களே பார்க்கலாம். தற்போது வட்டாட்சியர் சரவணகுமார் அவர்கள் தற்போது இந்த பகுதியில் ஆய்வு செய்து வருகிறார். மற்றும் காவல்துறை அதிகாரிகளும் இந்த பகுதியில் அவர்கள் விபத்து நடந்த குறித்து அவர்கள் தற்போது இந்த பகுதியில் ஆய்வு செய்து வருகின்றனர். இந்த காட்சிகளை தான் நம்ம நேரலை காட்சிகளாக நமது ஒளிப்பதிவாளர் குணசேகரன் காட்டிக்கிட்டு இருக்காரு. இந்த காட்சிகளை பார்க்கலாம். இந்த இடத்தை நீங்க பாக்குறீங்க. இந்த இடத்துல இந்த பள்ளிக்கு தண்ணீர் கொடுப்பதற்காக ஒரு மினி லாரியில் தண்ணீர் கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த உள்ளே அந்த லாரியானது பின்புறமாக உள்ளே இறக்குவதற்காக அந்த லாரியை ஓட்டுநர் பின்புறமாக இயக்கியுள்ளார். பின்புறமாக இயக்கிய போது அந்த வாகனமானது முறையாக பராமரிக்கப்படாததால் அதில் பிரேக் பிடிக்க முடியாமல் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து இந்த வாகனம் தண்ணீர் லாரியானது இந்த சுற்றுச்சுவரில் மோதியுள்ளது. இந்த சுற்றுச்சுவரை நீங்களே பார்க்கலாம். காங்கிரீட் சிவரால் தான் இந்த இடத்தில் சுற்றுச்சுவர் இந்த கதவு அமைக்கக்கூடிய இடத்தில் அமைத்திருக்க வேண்டும். ஆனால் செங்கல் கட்டிடங்களால் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த இடத்தில் தான் அந்த சிறுமி மற்றும் அவரது தாய் மற்றொரு சிறுமியும் இந்த இடத்தில் தான் உட்கார்ந்து அவர்கள் உணவு உட்கொண்டு இருந்துள்ளார்கள். இந்த இடத்தில் அவர்கள் அவரது பள்ளி பாட புத்தக பைகளை வைத்து தான் இந்த இடத்தில் உட்கார்ந்து அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த பகுதியில் அந்த அவர்கள் சாப்பிட்ட டிஃபன் பாக்ஸ் ஆகியவை கிடைக்கிறது நீங்கள் பார்த்திருக்கலாம். இந்த ஓட்டுநர் அருண்குமார் கவனக்குறைவாக அந்த வாகனத்தை இயக்கியதால் இந்த சுற்றுச்சுவரில் மோதிய இந்த வாகனமானது இந்த சுற்றுச்சுவர் இடிந்து அந்த 2 மாணவிகள் பவித்ரா மற்றும் அனுதர்சினி ஆகியோர் மீது விழுந்துள்ளது. மேலும் அந்த பவித்ராவுக்கு உணவு வழங்குவதற்காக அவரது தாய் அந்த உணவு கொண்டு அந்த பவித்ராவுக்கு ஊட்டி கொண்டிருந்த போது இந்த சுவர் விழுந்தது. அவரும் அதில் காயமடைந்துள்ளார். இதில் படுகாயமடைந்த பவித்ரா 2ஆம் வகுப்பு படிக்கும் பவித்ராவும் அவரது தாய் பவானியும் இதில் படுகாயங்கள் அடைந்து இந்த திருப்பரங்குன்றம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக அவர்கள் மதுரை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். அது கொண்டு செல்லும் முறையில் பவித்ரா 2ஆம் வகுப்பு படிக்கும் பவித்ரா சிகிச்சை பலனின்றி அவர்கள் உயிரிழந்துள்ளார்கள். இது தொடர்பாக வருவாய்த்துறையினும் காவல்துறையினும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பாக திருப்பரங்குன்ற காவல்துறை ஆய்வாளர் மன்னவன் அவர்கள் இந்த ஓட்டுநரை இந்த தண்ணீர் லாரி ஓட்டுநரை அருண்குமாரை கைது செய்துள்ளார். வாகனத்தையும் அந்த தண்ணீர் லாரியையும் பறிமுதல் செய்துள்ளார்கள். இந்த காட்சிகளை நீங்களே பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். ரொம்ப ஒரு வேதனைக்குரிய விஷயங்கள். மதிய உணவு இந்த அரசு பள்ளியில் மதிய உணவு உட்கொண்டிருந்த போது இது எதிர்பாராத விதமாக இந்த விபத்து நடந்துள்ளது. இந்த பகுதியில் சமூக ஆர்வலர் நம்மளுடன் இருக்கிறார்கள். அவர்களுமே கேட்கலாம், இந்த விபத்து எப்படி நடந்தது? இவர் அந்த குழந்தை பறி கொடுத்தவர்கள் குடும்பத்திற்கான என்ன கோரிக்கை நீங்க வைக்கிறீங்க? அதாவது சார், காசு தனியார் பள்ளியில் படிக்க வச்சிருக்காங்க. காசு இல்லாத ஏழை குழந்தைகள் மற்றும் மிகவும் தாழ்த்தப்பட்ட குழந்தைகள் மற்றும் எல்லா குழந்தைகளும் இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாத குழந்தைகள் தான் இன்னைக்கு அரசு பள்ளியில சேர்க்கிறாங்க. அரசு பள்ளியில் எந்த ஒரு பாதுகாப்பும் கிடையாது. மத்திய என்ன நினைச்சு வந்துச்சு, எனக்கு உண்மையிலே கண் கலங்குது சார். பாவம், சாப்பாடு உட்காந்துருக்கு. கண்டிப்பாக மணிமாறன் நீங்களே கேட்டிருந்திருக்கலாம். இந்த பகுதியை சேர்ந்தவர் அவராலே பேச முடியவில்லை. இந்த ஒரு கொடூரமான அந்த சம்பவத்தை அவர்கள் சகித்துக் கொள்ளவில்லை. இதனால் தான் இதனை கண்டித்து அவரது உறவினர்கள் இந்த பகுதியில் சாலை மறியல் மேற்கொண்டு உள்ளனர். தற்போது காவல்துறை பேச்சுவார்த்தை தொடர்ந்து அந்த போராட்டமானது கைவிடப்பட்டிருக்கு.